இங்கேருந்து டெல்லியில் போய் பேட்டி கொடுத்தாரு. நான் அமித்ஷா அவர்கள் தான் மீட் பண்ண போகிறேன்னு போட்டு சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவர் வந்து முதல்ல அந்த காரில் போனது எடப்பாடி பழனிசாமி அவர்களான்னு ஒரு விஷயம் இருக்குது. அவர் தான் போனாரா, இல்லை வேறு யாரோ வந்து போக விட்டு அந்த மாதிரி வந்து ஃபோட்டோ எடுத்தாங்களா? உண்மையாகவே அது அமித்ஷாவோட வீடு தானே? ஸோ இந்த மாதிரி எனக்கு ஆட்சி அதிகாரம்லாம் முக்கியம் இல்லை. தேர்தலில் வந்து வெற்றி பெறலாம் அல்லது தோல்வி வரலாம், அது எனக்கு பிரச்சனையே இல்லை. எங்களுக்கு தன்மானம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, அதிமுக வந்து பாஜகவுடன் சேர்ந்ததே வந்து கொஞ்சம் பலவீனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒருவேளை அதிமுக ஆட்சிக்கு வரக்கூடாது, இந்த கூட்டணி பலமில்லாத கூட்டணி அப்படின்னு தான் வச்சுக்கேன். உங்களுக்கு வந்து பார்லிமெண்ட்டில் என்ன ரெஜிஸ்டர் ஆச்ச ஓட்டு அதுவே வந்து நீங்கள் அதிமுக திமுக ரெண்டு கட்சியும் வந்து கூட்டணி இல்லாமல் தனியாக நிற்க வச்சுங்க. அதிமுக தான் வந்து வெற்றி பெறும். ஏன்னா அதிமுகவோட வாக்குவங்கி சதவீதம் வந்து திமுகவோட அதிகம். அதிமுகவை மீறி நம்ம எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவர்களாக இறங்கி வந்தாங்க. அண்ணாமலை அவர்கள் மாற்றுறதுக்கான காரணம் என்னென்னா, ஸோ அண்ணாமலை இருந்தால் நாங்கள் வந்து அவங்களோட கூட்டணி வைக்க மாட்டோம் டிமாண்ட் அதிமுக தரப்பில் வைக்கப்பட்டது. நீங்கள் சொன்னீங்க டிடிவி ஓபிஎஸ் வந்து ராமநாதபுரம் தேனி தொகுதிகளில் ஜெயிக்கல தோத்துட்டாங்க அப்படிங்கிறது. அவங்க ஜெயிக்கலங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இன்னொரு பக்கம் அதிமுகவோட வெற்றியை அவங்க பாதிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குல்ல. நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. அது அவர்களுக்கு வந்து கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வணக்கம் லியோ. வணக்கம். அதிமுகவில் சமீப நாட்களாக போயிட்டு இருக்க விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். செங்கோட்டையன் விவகாரமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஐபிஎஸ் அவர்கள் இப்போ 2 நாளுக்கு முன்னாடி பிரிஞ்சு போனவங்களை சேர்த்துக்கிறத பற்றி ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததாக இருக்கட்டும், இப்போ நேற்று டெல்லி போயிட்டு அமித்ஷா அவர்களை சந்திச்சதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. என்ன நடந்துகிட்டு இருக்குது, அதில் உங்களோட பார்வை என்னவா இருக்குது? செங்கோட்டையன் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு கொடுத்தார். அது வந்து கட்சியோட கட்டுப்பாட்டுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கட்சியிலிருந்து நீக்கினார். நீக்கிய பிறகு அண்ணா பிறந்த நாள் அன்று எடப்பாடி பழனிசாமி, பாஜக மற்றும் கட்சியில் இருக்கவங்க ஓபிஎஸ் சிபிஎஸ்ஸுக்கு எல்லோருக்குமே வந்து ஒரு செய்தியை சொல்கிறார். அது என்ன செய்தினா, எனக்கு ஆட்சி அதிகாரம்லாம் முக்கியம் இல்லை, இதில் வந்து இந்த தேர்தலில் வந்து வெற்றி பெறலாம் அல்லது தோல்வி வரலாம், அது எனக்கு பிரச்சனையே இல்லை, எங்களுக்கு தன்மானம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறார். அது யாருக்கான செய்தி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னா, மத்தியில் இருக்கிற பாஜக அரசுக்கு, அதே போல் டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் மற்றும் சசிகலா அவங்களுக்கு, இன்னொரு பக்கம் கட்சியில் வந்து செங்கோட்டையன் அவர்கள் போலவே வந்து யாராவது திரும்ப இந்த மாதிரி பேசலாம், எல்லாத்துக்குமான ஒரு செய்தி தான் சொல்லிட்டு போயிருக்காரு. அதே போல் வந்து உள்துறை அமைச்சர் அவர்களையும் வந்து சந்தித்தார். எங்களுக்கு வந்து பாஜக ஹெல்ப் பண்ணுச்சு அந்த 2016-17 செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறார். அப்போ வந்து பாஜக தயவில் தான் இவங்க வந்து ஆட்சியில் இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம திமுக அவர்களுடைய ஆட்சியை பற்றி பேசி ஆகணும். 65 வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாட்டில் நடைபெற்று அதையொட்டி திமுக வந்து ஆட்சியை பிடிச்சாங்க. அண்ணா இருந்தார். அண்ணாக்கு பிறகு கலைஞர் அவர்கள் வந்தார், எம்ஜிஆர் அவர்களின் உதவியால். அப்படி இருக்கும்பொழுது எமர்ஜென்சி வந்து இந்திரா காந்தி அவர்கள் வந்து 75 கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது 76 காங்கிரஸ் வந்து திமுக ஆட்சியை வந்து கவிழ்க்குது, ஆட்சியை கலைக்கிறாங்க. அதே போல் 91 வந்து கலைக்கிறாங்க. திமுக வந்து இதே போல் தடை செய்யப்பட்ட இயக்கங்களுக்கு வந்து உதவுகிறது அப்படின்னு சொல்லிட்டு 76 அதுக்கு முன்னாடிலாம் வந்து எப்படின்னா, ஒரு மத்திய அரசு நினச்சால் யாருடைய ஆட்சியை வேணால் கலைக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு போக்கள் தான் வந்து மத்திய அரசுகள் இருந்தது. அதன் பிறகு வந்து காங்கிரஸ் எவ்வாறுலாம் வந்து திமுகவுக்கு அழுத்தம் கொடுத்ததுன்னு உங்களுக்கு தெரியும். 2009, 10, 11 அந்த டைம்லாம் வந்து 2G அந்த விஷயம் வந்து மிக பரபரப்பாக பேசப்பட்டது. அந்த காலகட்டங்களில் திமுக தான் 2Gக்கு வந்து காரணம்னு சொல்லிட்டு திமுக குடும்பத்தில் இருக்கிற கனிமொழி அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணி டெல்லியில் வச்சாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுதான் வரலாறு, திமுகவோட வரலாறு. அப்போ காங்கிரஸ் வந்து திமுகவுக்கு எப்படியெல்லாம் வந்து அந்த கட்சியை அழிக்கணும்னு பார்த்ததோ, அதே போல் 2 முறை எனக்கு தெரிஞ்சு வேறு எங்கேயுமே வந்து 2 முறை வந்து ஆட்சி கலைக்கப்படலை. திமுக ஆட்சி காங்கிரஸால் 2 முறை கலைக்கப்பட்டது. கருணாநிதி அவர்களின் மகள் வந்து சிறையில் வந்து தள்ளப்பட்டார் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில். அதுவும் கூட்டணியில் இருக்கும்போதே கீழ்த்தளத்தில் வந்து தேர்தல் பேச்சுவார்த்தையும் மேலே வந்து சிபிஐ ரைடும் வந்து நடத்தப்பட்டது. ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்பொழுது இவர்கள் வந்து இப்போ காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கிறாங்க. அப்போ எங்களுக்கு வந்து உதவிய எங்கள் ஆட்சி வந்து நீடிக்கிறதுக்கு 5 வருஷம் காரணமே வந்து பாஜக தான் ஒரு விதத்தில். நாங்கள் ஏன் பாஜக கூட கூட்டணி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ வந்து காங்கிரஸை பற்றி பேசும்போது நிறைய பேர் சொல்கிறாங்க, காங்கிரஸ் வந்து சிறுபான்மைக்கான ஒரு கட்சி அப்படின்னு. அது ஒத்துக்கலாம், நான் வந்து அதில் மறுக்கலை. ஆனால் அந்த இப்போ இருக்க பாஜக அதிமுகவுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை ஆட்சியை கலைச்சாங்களா? 2 முறை கலைச்சாங்களா? கலைக்கல.
அதே போல் வந்து சிறையில் தள்ளினாங்க அதிமுக அமைச்சர்களை, தள்ளல. அதே போல் உங்களுக்கு வந்து ரைடு நடத்துனாங்களா அதிமுக தலைவர் வீட்டில்? இல்லை. ஸோ இந்த 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 விஷயங்களை நீங்கள் பொறுத்து பார்த்தீங்கன்னா, அதிமுக வந்து பாஜக காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கிறத விட பாஜக கூட கூட்டணி வைக்கிறது இன்னும் மேல் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி வச்சார். சரி, நீங்கள் வந்து திமுக காரங்கள்ட்டே போய் கேளுங்க. நீங்கள் எதுக்கு திமுக கூட கூட்டணி வச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு. 2 முறை உங்க ஆட்சிய கழிச்சிருக்காங்க. உங்க அப்பா வந்து அ உங்க அண்ணன வந்து ஸ்டாலின் அவர்கள வந்து மீசா சட்டத்தில வந்து உள்ள போட்டாங்க. கனிமொழி அவர்கள வந்து தீகார் செயல்ல உள்ள போட்டாங்க காங்கிரஸ். இப்படியெல்லாம் வந்து காங்கிரஸ் இருந்து கொண்டு, இப்போ வந்து நீங்க காங்கிரஸோட உறவாடுகின்றீர்கள். காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறீங்க. காங்கிரஸ்ல வந்து 10 சீட்டு குடுக்குறீங்க. இலங்கையில் வந்து ஈழத்தமிழர்கள் அழிக்க அப்பொழுது இருந்த காங்கிரஸ் அரசு தான் வந்து மிகப்பெரிய அளவில் உதவியது. அப்படியெல்லாம் காங்கிரஸ் கூட சேர்ந்துக்கிட்டு, நாங்க தான் தமிழ்நாடு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி அவர்கள் வந்து பெருமையாக தம்பட்டம் அடித்துக் கொண்டார். இப்ப வந்து ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து தமிழக தலைவர் அந்த மாதிரியான ஒரு இமேஜ வந்து பில்ட் பண்றாங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, பாஜக கூட நீங்க கூட்டணியே வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து சமூக வலைதளங்கள்ல பேசுனாங்க. அதேபோல திமுக தரப்புல இருந்து நெறைய பேர் பேசுனாங்க. நான் அதுக்காக சொல்றேன். ஸோ அவர்கள் வந்து பாஜகவுடன் கூட்டணி வைத்தது என்னை பொறுத்தவரைக்கும் தேர்தல் அந்த கணக்கெல்லாம் பார்த்தா மிக சரியானது. இப்போ நீங்கள் இந்த திமுக, காங்கிரஸ், பாஜக, ஏடிஎம்கே இந்த கம்பேரிசன் நமக்கு புரியுது. எந்த அடிப்படையில் அதை சொல்கிறீங்க அப்படிங்கிறது. பட் இப்போதைக்கு சூழல் அப்படிங்கிறது வந்து அதிமுகவை பாஜக கபலீகரம் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்க ஒரு விமர்சனமாக இருக்கட்டும், அல்லது கூட்டணிக்குள்ளே போனதுனால தான் அதிமுக பலவீனமாயிருச்சு அப்படிங்கிற விமர்சனங்களாகட்டும், இந்த மாதிரியான விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருக்க சூழலில் வந்து இபிஎஸ் அவர்கள் பாஜக தான் வந்து அதிமுக கட்சியை வந்து காப்பாத்துனுச்சு அப்படிங்கிற ரேஞ்சில் சொல்கிறதோ, அது வந்து எங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொல்கிறதோ இல்ல வந்து நீ கீழ் மட்டத்தில் என்ன மாதிரி வந்து எதிர்வினைகள் எழுப்பும்னு நினைக்கிறீங்க? இல்ல அது வந்து எங்கள காப்பாத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல. அவர்கள் நினைத்தா வந்து வாக்கெடுப்பு நடத்திருக்கலாம். இல்ல வந்து ஆளுநர வந்து வராமல் தடுத்திருக்கலாம். ஏன்னா சசிகலா அவர்கள் வந்து இங்க இருக்கிற முன்னாள் அதிமுக அமைச்சர்கள்லாம் வந்து சசிகலா அவர்கள போய் பார்ப்பாங்க. நீங்க தான் வந்து அடுத்த அம்மா. நீங்க தான் வர வேண்டும் பொதுச்செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு பேசுற ஒரு வீடியோ என்னைக்குமே இருக்கு சமூக வலைதளங்கள்ல. அத பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்களேன், அடுத்த நாள் வந்து பதவியேற்பு விழா. இங்க இருக்க அப்போ வந்து வித்யாசாகர் ராவ்னு சொல்லிட்டு பொறுப்பு கவர்னரா ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து மகாராஷ்டிரா மாநில ஆளுநர். அவர் என்ன பண்ணிட்டாரு, உங்களுக்கு பதவியேற்பு ப்ராப்ளமே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஸோ அவங்களோட ஐடியா என்னன்னா, இல்ல எடப்பாடி பழனிசாமிய கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சசிகலா வந்து சிறைக்கு போயிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்தாரு. எடப்பாடி பழனிசாமி அவரோட தந்திரத்த நீங்க பார்க்கணும். ஓகேங்களா? ஒரு பக்கம் வந்து இங்கேயும் பேலன்ஸ் பண்ணாரு. சசிகலா அவர் டீம். இன்னொரு பக்கம் வந்து பாஜகவையும் பேலன்ஸ் பண்ணாரு. பேலன்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டு காலம் வந்து அந்த ஆட்சிய வந்து கடத்திட்டார். நெறைய பேர் என்ன சொல்றாங்க, அதிமுக வந்து பாஜகவுடன் சேர்ந்ததே வந்து கொஞ்சம் பலவீனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது வந்து பொய். நாம வந்து ஆ பார்லிமென்ட் எலக்ஷனையும், அசெம்பிளி எலக்ஷனும் வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. 2019 தான் வந்து அதிமுகவும், பாஜகவும் கூட்டணி வைக்கிறாங்க. அப்ப பாஜக எதிர்ப்பு அலை வந்து தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் இருந்தது. இப்ப இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் கருப்பு பலூன் விட்டாங்க. கருப்பு சட்டை போட்டாங்க. கருப்பு கொடி காட்டுனாங்க. இப்ப வந்து மோடி அடிக்கடி வந்து போறாரு. ஆளும் கட்சியா இருக்கிறதால அவங்க பயந்துகிட்டு எதுவுமே பண்றதில்ல. கேட்டா நாங்க ஆளுங்கட்சியா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா வந்து ஏடிஎம்கே வந்து ஒரே ஸ்டாண்டில் தான் இருக்காங்க. நீங்க ஆளுங்கட்சியா இருங்க, எதிர்க்கட்சியா இருங்க. நாங்க பிரதமருக்கான மரியாதைய குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதேபோல அவ்வளவு எதிர்ப்பு அலைகள் மத்தியில 2019ல மிகப்பெரிய திமுக வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றது. நான் அதில வந்து தவறு எதுவும் சொல்லல. அது உண்மை. மிகப்பெரிய வெற்றி பெற்றது. ஆனா அசெம்பிளி எலக்ஷன் நீங்க பார்க்கணும். அசெம்பிளி எலக்ஷன்ல கிட்டத்தட்ட திமுக தரப்புலேருந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்க 200 தொகுதிக்கு மேல வந்து வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மீடியா வந்து முழுவதும் வந்து அப்படி தான் பேசுனாங்க. நாங்க 200 தொகுதிக்கு மேல வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து நடந்ததே வேற. கிட்டத்தட்ட 65, 70 தொகுதிகள் கிட்ட அ அதிமுக கூட்டணி தான் வெற்றி பெற்றார்கள். அது என்ன காட்டுதுன்னா, இவ்வளோ அதிருப்தி இருந்தும், ஆ பார்லிமென்ட்ரி எலக்ஷன்ல 54% வாக்குகள வந்து கூட்டணி திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி பெற்றது. ஆனா இந்த தேர்தல்ல வந்து 34% கிட்ட அதிமுக கூட்டணி பெற்றது. ஓகேங்களா? ஒருவேளை அதிமுக ஆட்சிக்கு வரக்கூடாது. இந்த கூட்டணி ப பல பலமில்லாத கூட்டணி அப்படின்னு இருந்தா வச்சுக்கயேன், உங்களுக்கு வந்து பார்லிமென்ட்ரில என்ன ரெஜிஸ்டர் ஆச்சோ ஓட்டு, அதுவே வந்து இதுலயும் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். அதேபோல இந்த 2024 எலக்ஷன் நான் இங்க பார்க்கணும். ஆ 2024 எலக்ஷன்ல அதிமுக தனியாக நின்று கிட்டத்தட்ட ஒரு 22% வாக்குகள் வாங்குனாங்க. அவங்க பெருசா வந்து ஒர்க் பண்ணல. காசும் செலவு பண்ணல. அப்படி இருக்கும்போதே மிகப்பெரிய அளவில் வந்து வாக்குகள பெற்றாங்க. இன்னொரு பக்கம் பாஜக கூட்டணி சிறு சிறு கட்சிகள்லாம் இணைச்சு ஓபிஎஸ், அதேபோல டிடிவி தினகரன், ஜான் பாண்டியன் அவர்கள், கிருஷ்ணசாமி அவர்கள், அப்புறம் ஏசி சண்முகம், ஐஜேகேன்னு சொல்லிட்டு இவங்கலாம் வந்து ஒரு கூட்டு சேர்ந்து அவங்க ஒரு 18% கிட்ட வாங்குனாங்க. அது வந்து பார்லிமென்ட்ரி எலக்ஷனுக்கான யார் வந்து பிரதமரா வரணும், யார் வரக்கூடாது. அப்ப இயல்பாகவே வந்து தமிழ்நாட்டுல எப்படி யோசிப்பாங்க? மத்தியில வந்து பிரதமர் மோடி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க இருக்கிற மைண்ட் செட் இருந்துச்சு. அதனால வந்து உங்களுக்கு ஓட்டு பிரிஞ்சுது. இது முழுக்க முழுக்க ஒரு வேறான தேர்தல். இங்க வந்து திமுக வரணுமா? அதிமுக வரணுமா?
எடப்பாடி பழனிசாமி வரணுமா? இல்ல ஸ்டாலின் அவர்கள் வரணுமா? அப்படின்னு சொல்லிட்டு. அதேபோல நீங்க இன்னொரு கம்பேரிசனும் வந்து பண்ணிக்கலாம். நாங்க வந்து காங்கிரஸ் கூட்டணியில இருக்கோம். நாங்க அ அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. காங்கிரஸ் இருக்கிறதால தான் வந்து சிறுபான்மை மக்களோட ஓட்டே வந்து திமுகவுக்கு வருது. இஸ்லாமியர்கள் ஓட்டு வர்றதுக்கு காரணமே காங்கிரஸ் தான். அதேபோல கிறிஸ்தவர்கள் ஓட்டுக்கு வர்றதுக்கே காரணமே வந்து காங்கிரஸ் தான். அப்படி இருக்கும்போது விஜய்ன்ற ஃபேக்டர் வந்து இப்போ வருது. ஸோ அவர் வந்து சிறுபான்மை வாக்குகள வந்து பிரிப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கும்பொழுது எப்படி பார்த்தாலும் பாஜகவுடன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி வைத்தது 100க்கு 100 வந்து சரின்னு தான் சொல்லுவேன். இப்போ பாஜக எந்த வகையிலயும் அதிமுக வந்து அந்த டேமேஜ் பண்ணுறதுக்கான வேலைகள் நடக்காதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ வந்து இப்போ கட்சியிலேருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் அவர்கள் போயிட்டு அமித்ஷா மீட் பண்ணுறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே இப்போ நேற்று போயிட்டு மீட் பண்ணிட்டு வராரு. உட்கட்சி விவகாரங்களை தலையிட மாட்டோம்னு அமித்ஷா சொல்லியிருந்தாலுமே தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் வந்து அங்கே போயிட்டு முறையிட்டு இருக்காங்களோங்கிற ஒரு தோற்றம் வருதுல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்ல அ முறையிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நீங்க இப்படி எடுத்துக்கலாம். இது எங்க கட்சி விவகாரம் இதில தலையிடாதீங்க அப்படின்னு கூட சொல்லிட்டு இருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே 2024 தேர்தலுக்கு முன்னாடி வந்து இது பெருசா வந்து வெளியில யாருக்குமே தெரியாது. பாஜக பாஜக தலைமை வந்து அதிமுகவிடம் வந்து ஒரு டிமாண்ட் வச்சது. நீங்க 2026 தேர்தல்ல வந்து அண்ணாமலை தான் சிஎம் கேண்டிடேட்டா வச்சு நிக்கணும். அந்த மாரிலாம் ஒரு டிமாண்ட் வச்சாங்க. அப்ப நாங்க கட்சி வளர்க்கறது வந்து பாஜகவுல ஒருத்தவங்க வந்து சிஎம் ஆக்குறதுதான்னு சொல்லிட்டு கூட்டணிலருந்து வெளில வந்தாங்க. அதான் உண்மை நெறைய பேருக்கு தெரியாது. அவங்க வந்து எங்க தலைவர்கள வந்து விமர்சனம் செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லுவாரு. அதெல்லாம் உண்மை இல்ல. அதுக்கப்புறம் வந்து பாஜக புரிந்து கொண்டது. தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் அதிமுக தான். தொண்டர் பலகம் மிக்க ஒரு கட்சினா அது அதிமுக தான். நீங்க அதிமுக, திமுக 2 கட்சியும் வந்து கூட்டணி இல்லாம தனியா நிக்க வச்சீங்கன்னா, அதிமுக தான் வந்து வெற்றி பெறும். ஏன்னா, அதிமுகவோட வாக்கு வங்கி சதவீதம் வந்து திமுகவோட அதிகம். ஓகே. ஏன்னா, இவங்களுக்கு வந்து ஃபுல்லா பேக்வர்ட் கிளாஸோட ஓட்டு. இவங்களுக்கு வந்து இந்த இடைநிலை சாதிகள்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட ஓட்டு இருக்கு. அதேபோல தலித்துகள் ஓட்டும் இருக்கு. ஸோ எப்பொழுதுமே வந்து அதிமுகவுக்கு வந்து வாக்கு சதவீதம் அதிகம். ஸோ அதனால வந்து அ அங்க இருக்க மத்தியில இருக்கிற பாஜக அரசு வந்து புரிந்து கொண்டது. ஸோ தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் அதிமுக தான். ஸோ அதிமுகவை மீறி நம்ம எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான் அவர்களாக இறங்கி வந்தாங்க. அண்ணாமலை அவர்கள் மாத்துனதுக்கான காரணம் என்னன்னா, ஸோ அண்ணாமலை இருந்தால் நாங்க வந்து அவங்களோட கூட்டணி வைக்க மாட்டோம்னு ஒரு டிமாண்ட் அதிமுக தரப்புல வச்சு வைக்கப்பட்டது. அதனால தான் வந்து அண்ணாமலை அவர்களை வந்து நீக்கிவிட்டு, ஸோ அதிமுகவுக்கு ஃபேவரான பெர்சன் யாருன்னா, நயினா நாகேந்திரன் அவர்கள். அவர்கள் வந்து அதிமுகவிலிருந்து பாஜகவுக்கு போனவர். அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு ஃபேவரான ஒரு நபர் வரும்போது, ஈஸியாக வந்து அவங்க கூட்டணியில வந்து சேர்த்துக்கொண்டாங்க. இப்ப கூட்டணியும் ஜெல் ஆயிருச்சு. ஓகே. ஸோ இந்த நெறைய பேர் என்ன சொல்றாங்க, நாங்க போய் பாஜக கிட்ட முறையிடுறோம் அப்படின்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் வந்து சுத்த பொய். எங்க கட்சி விவகாரத்தில நீங்க தலையிடாதீங்க. இதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்ல. ஸோ அந்த மாரி கூட வந்து சொல்லிட்டு இருக்கலாம். இப்ப நேத்து வந்து டெல்லிக்கு போனாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். டெல்லியில வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ துணை குடியரசுத் தலைவராக இருக்க சிபி சிபி ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து அந்த பகுதியை சேர்ந்தவர். அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியின் சமூகத்தைச் சேர்ந்தவர். அப்படி இருக்கும்போது ஈஸியா வந்து ஒரு விஷயத்த வந்து கன்வே பண்ணிடலாம். சிபி ராதாகிருஷ்ணன் சொன்னா துணை குடியரசுத் தலைவர். அவர் சொன்னா கண்டிப்பா வந்து கேட்பாங்க. ஸோ இதுதான் டிமாண்ட் வைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னா, உங்களுக்கு உங்களுக்கு கன்வே பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்ல. ஸோ அவர் சொன்னா வந்து கேட்டு தான் ஆகணும். ஸோ அந்த மாரி நிலைமையில பாஜகவும் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி இதில வந்து வெற்றி பெற்றுட்டாரோ அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா, அ அமித்ஷா அவர்களும் வந்து அடுத்த அப்போ நீங்கலாம் பொதுச் செயலாளர், அடுத்த முதல்வரும் நீங்க தான். அந்த மாரியான தொனியில எடப்பாடி பழனிசாமியிடம் பேசியதாக சொல்லப்படுகிறது. ஓகே, ஓகே. இப்போ இபிஎஸ் மற்றும் அதிமுகவோட முக்கிய தலைவர்கள் வந்து அமித்ஷா அவர்களை சந்திச்சிருந்தாங்க. அந்த ஃபோட்டோ நம்ம பார்த்தோம். ஆனா, அந்த சந்திப்பு முடிஞ்சதுக்கப்புறம் மற்ற தலைவர்லாம் கிளம்பிட்டாங்க. இபிஎஸ் மட்டும் தனியா ஒரு 1 மணி நேரம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு லேட்டா கிளம்புனாரு. கிளம்பும்போது வந்து முகத்த கர்ச்சீஃப் வச்சு மூடிட்டு போனாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதிமுக ஐடிவிலேருந்து அதை மறுக்கவும் செஞ்சிருந்தாங்க. அந்த விஷயங்கள எப்படி பார்க்குறது? இல்ல இப்போ வந்து தைரியமா போட்டு ஃபோட்டோ வெளியிடுறாரு. அப்படி வெளியிடும்போது எதுக்கு அவர் வந்து கர்ச்சீஃப் வச்சு மூடிட்டு போன ஒரு விஷயம். அவரு கர்ச்சீஃப் இங்கேருந்து டெல்லியில போய் பேட்டி குடுத்தாரு. நான் அமித்ஷா அவர்கள் தான் மீட் பண்ண போறேன்னு போட்டு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது, அவரு வந்து முதல்ல அந்த கார்ல போனது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களான்னு ஒரு விஷயம் இருக்கு. அவரு தான் போனாரா? இல்ல வேற யாரோ வந்து போக விட்டு அந்த மாரி வந்து ஃபோட்டோ எடுத்தாங்களா? உண்மையாகவே அது அமித்ஷாவோட வீடு தானா? ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஏதோ ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த வீடியோவ எடுத்து இதுதான் எடப்பாடி பழனிசாமி முகத்த மூடிட்டு போறாரு. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. அது வந்து ஒரு பொய் செய்தியா தான் நான் பார்க்குறேன். திமுக அந்த 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 ஈக்கோ சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா, இந்த மாரி பொய் செய்திகள வந்து பரப்பி விடுது. அப்படி இப்போ நானே இப்போ எடப்பாடி பழனிசாமி இடத்துல இருக்கேன்னு வச்சுங்களேன், நான் எதுக்கு மூடி முகத்த வந்து மறைச்சுக்கிட்டு, மறாநாளே எதுக்கு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ண வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு பொய் செய்தியா தான் பார்க்குறேன். போய் இங்க இருக்கிற ஊடகங்கள் வந்து எப்பொழுதுமே அதிமுகவை பற்றி விமர்சனம் செய்ய வேண்டும்.
ஸோ தொடர்ந்து வந்து அவங்க விமர்சனம் செய்கிறாங்கல்ல, இதனால் வந்து எப்பவுமே வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலையில் வைக்கணும் அதிமுகவை அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறாங்க. இபிஎஸ் அவர்கள் வந்து அந்த கட்சியிலேருந்து பிரிஞ்சு போனவங்கள ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா அவங்கள திரும்ப சேர்த்துக்கிறதுல சுத்தமா முடியாதுங்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுத்திருக்கிற மாதிரி பேசியிருந்தாரு. அதை எப்படி பார்க்குறது? ஏன்னா தொடர்ந்து அதை சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே. அவங்களாம் வந்தால் தான் கட்சி பலமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுறாங்க. அது எப்படி பார்க்குறது? இல்லை, நீங்கள் அதை அப்படி அப்படி பார்க்கக்கூடாது. அவங்க உள்ளே வந்தால் எடப்பாடி பழனிசாமி வந்து பலம் இழப்பார், அப்படி பார்க்கணும். ஓபிஎஸ் அவர்களை வந்து அது வந்து ஒரு நீண்ட நெடிய ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சாணக்கியத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். 2016, 17 சசிகலா அவர்கள் வந்து சிறைக்கு போகிறாங்க. சிறைக்கு போன உடனே எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேருந்து விலகி வர்றாரு. ஸோ பாஜக கூட கொஞ்சம் ஆட்சி நீடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களோட உறவில் இருக்கார், அவரோட கூட்டணி வைக்கிறாரு. கட்சி வந்து ஒரு 4, 5 வருடம் வந்து ஆட்சியில் இருந்தது. அதன் பிறகு வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து நான் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இல்லை நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பொதுச்செயலாளர் பதவி எனக்கு தான் சொல்கிறாரு. இல்லை முடியாது அப்படின்னு சொல்கிறார். அந்த இடத்துலையும் வெற்றி பெறுறாரு. இன்னொரு கொஞ்சம் மேலே போய் வந்து ஓபிஎஸ் அவர்களை கட்சியை விட்டு நீக்கிறார். 3 முறை முதல்வர் அவர்கள், அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் யாருக்கு வந்து அந்த அந்த பலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை வழக்குகளை வந்து அதிமுக எதிர்கொண்டது, எல்லா எல்லா வழக்குகளையும் வந்து அதிமுக தான் வந்து வெற்றி பெற்றது. அப்படி இருக்கும்பொழுது இவங்கள மறுபடியும் வந்து சேர்த்து கொண்டு தென் தமிழகத்தில் வந்து இவங்களாம் பலம் இல்லை, இவங்க இருந்தால் தான் பலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்லப்படுது. அதை வந்து நான் அப்படி பார்க்கவே இல்லை. உண்மையாகவே அவர்களுக்கு பலம் இருந்தால் தேனி தொகுதியில் 2024 தேர்தலில் வந்து தினகரன் அவர்கள் வென்றிருப்பார். உண்மையாகவே அவர்களுக்கு பலம் இருந்தால். ராமநாதபுரம் தொகுதியில் வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து பலாப்பழ சின்னத்தில் வந்து வென்றிருப்பார். அவரும் வந்து வெற்றி பெறவில்லை, தோல்வி அடைந்தார். ஸோ இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, ஒரு நபராக, ஒரு தனி நபரை காட்டிலும் ஒரு நிறுவனம், கட்சி என்பது வந்து கொஞ்சம் மேலானது. கட்சியை தாண்டி அதிமுகவோட பிரம்மாஸ்திரம் வந்து இரட்டை இலை. நிறைய பேர் சொல்லுவாங்க. போய் கிராமத்தெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் இரட்டை இலைக்கு தான் போடுவாங்க. இப்போவும் வந்து அந்த கிராமத்தில் வந்து இரட்டை இலைக்கான அந்த ஓட் பேங்க் இருக்குல்ல, இன்னுமே அப்படி இருக்குது. அது சரியாமல் இருக்குது. அது நம்ம 2021 தேர்தலையும் பார்த்துருக்கலாம். அப்படி இருக்கும்பொழுது இந்த இந்த மாதிரி வந்து இருக்கும்பொழுது ஓபிஎஸ் அவர்களை நீங்கள் திரும்ப சேர்க்குறீங்க. இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவார். திரும்ப எதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பவர் கொடுக்கணும்? டிடிவி தினகரனுக்கு எதுக்கு கட்சியில் இணைத்து அவருக்கு பவர் கொடுக்கணும்? எப்படி இருந்தாலும் வந்து சேர்த்தால் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். வெற்றி பெற்று நாளைக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனையை வந்து எழுப்ப மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்குது? இப்பொழுதே டிடிவி தினகரன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளரோ அல்லது பொதுச் செயலாளராகவோ இருந்தால் நான் வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ எத்தனை வழக்குகள், இவ்வளோ வந்து உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் இருந்து பொதுக்குழுவை கூட்டி பொதுச்செயலாளர் ஆகி இவருக்கு எதுக்கு மீண்டும் வந்து நான் பதவி கொடுத்து அழகு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு. இது வெற்றி தோல்வி விஷயம் இல்லை, எடப்பாடியோட அதிகாரம் சம்மந்தப்பட்டது. ஸோ தன்னுடைய அதிகாரத்தை எடப்பாடி பழனிசாமி வந்து விட்டு கொடுக்க மாட்டார். அப்படி தான் நான் பார்க்குறேன். நீங்கள் சொன்னீங்க டிடிவி, ஓபிஎஸ் வந்து ராமநாதபுரம், தேனி தொகுதிகளில் ஜெயிக்கல, தோத்துட்டாங்க அப்படிங்கிறது. அவங்க ஜெயிக்கலங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இன்னொரு பக்கம் அதிமுகவோட வெற்றியை அவங்க பாதிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குல்ல, அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? அவங்களாம் சேர்ந்தால் தான் வந்து திமுக வீழ்த்த முடியுங்கிற ஒரு இமேஜ் தொடர்ந்து சொல்லப்பட்டுட்டு இருக்கு. நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. அது அவர்களுக்கு வந்து கொஞ்சம் சமுதாய வாக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவர்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. வேறு என்ன பண்ணுவாங்க? டிடிவி தினகரன் ஆகட்டும், அதே போல் ஓபிஎஸ் ஆகட்டும், வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது? ஒன்று வந்து பாஜக கூட ஃபஸ்ட்டு வந்து ஒரு தேதி சொல்லப்பட்டது. இவங்க வந்து பாஜக கூட கூட்டணி வச்சுப்பாங்க, அவங்களுக்கு வந்து சீட்டு கொடுத்துருவோம். ஸோ அவங்க மூலமாக வந்து பாஜக வந்து அவர்களுக்கு வந்து சீட்டு கொடுக்கும் அப்படிலாம் ஒரு தேதி பேசப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி வந்து எதுக்குமே வந்து பிடி கொடுக்க மாட்டார். அப்படி பிடி கொடுக்குறாருன்னா அவருடைய அதிகாரத்தை விட்டு கொடுக்க மாட்டார். இப்போ பாஜக அழுத்தம் தருது, நீங்கள் எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் உள்ளே வராரு, சசிகலா அவர்கள் உள்ளே வராங்க, ஓபிஎஸ் அவர்கள் உள்ளே வராங்க, இவங்களாம் உள்ளே வராங்க. உள்ளே வந்து தேர்தலில் போட்டிடுறாங்க, அதிமுக ஒரு பலத்தை கொடுக்குறாங்க, என்டிஏ கூட்டணியில் இருக்காங்கன்னா, லைக் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால அதிமுகன்ற கட்சிக்குள்ளே வர முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு நிபந்தனையோடு தான் வந்து கட்சியில் சேர்த்துப்பார். சொல்கிறேன், ஒரு வேளை நடந்தால், இப்போதைக்கு அது நடக்கலை, ஒரு வேளை நடந்தால் வந்து அதான் நடக்கும். அதை விட்டுட்டு ஓபிஎஸ் அவர்களையோ டிடிவி தினகரனையோ இல்லாமல் போட்டி போடுவாரா இல்லையான்னு சொல்லி எதிர்காலத்தில் தான் தெரியும். அவர்கள் இல்லாமலேயும் வந்து உங்களுக்கு 2024 தேர்தலில் போட்டிட்டார்ல. ஆமாம், ஓகேங்களா? அது 2019 தேர்தலை காட்டிலும் வந்து அதிமுகவுக்கு வந்து வாக்கு சதவீதம் அதிகம் தான். ஏன்னா பாஜகவுடன் போட்டிட்டு 2019 உங்களுக்கு 18-19% தான் எடுத்தாங்க. இப்போ 2024 தேர்தலில் உங்களுக்கு நாடாளுமன்றத்தில் தனித்து போட்டிட்டு கிட்டத்தட்ட 21-22% வந்து வாக்குகளை பெற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 தொகுதிகளில் வந்து வெற்றி வாய்ப்பு வந்து நூலில் தான் வந்து தவற விட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து இன்னுமே அதிமுகவுக்கான வாக்கு வங்கி இருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பிரச்சாரத்துக்கு போகிறார்ல,
பிரச்சாரக்கு போகும்போதே வந்து வழிநெடுக வந்து கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்தை வச்சே வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை இன்னும் வந்து அதிமுகவோட அந்த தொண்டர் பலம் வந்து உயிர்ப்போடு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்பொழுது அவர்கள் வந்து ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் வந்து வரலாம், வராமல் போகலாம். எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அதிகாரத்தையும் தன்னுடைய பலத்தையும் வந்து விட்டு கொடுக்க மாட்டார். விட்டு கொடுக்காம தான் எதா இருந்தாலும் நடக்கும்னு நினைக்கிறேன் அதிமுக. இபிஎஸோட சுற்றுப்பயணத்துக்கு கிடைச்ச வரவேற்பு பற்றி சொன்னீங்க. அதே போல் கட்சியை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்காக அவர் எடுக்கிற அந்த ஸ்ட்ராங்கான டிசிஷன்ஸ் அதையும் சொன்னீங்க. இந்த மாதிரியான அவரோட நடவடிக்கைகள் வந்து கட்சியோட அடுத்த கட்ட தலைவர்கள்கிட்டையும் தொண்டர்கள்கிட்டையும் என்ன மாதிரி ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்குன்னு இல்லை, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து தோல்வியை தான் சந்திக்க போகிறாருன்னு நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஆட்சி வந்து அவர் வந்து சிஎம் ஆகும்போது இந்த ஆட்சி வந்து 6 மாதத்தில் கலைஞ்சிரும். இப்போ சிஎம்மாக இருக்கிற ஸ்டாலின் அவர்களே அதை சொல்லியிருக்காரு. 3 மாதத்தில் கலைஞ்சிரும், அடுத்த வருஷம் நம்ம ஆட்சி தான். அதுக்கப்புறம் வந்து நாடாளுமன்ற தேர்தல் கூட 2019 நினைக்கிறேன். அப்போ அந்த இடைத்தேர்தல் நடந்தது. அப்போ 21 தொகுதியோ 22 தொகுதியோ ஓபிஎஸ்சி கூட போன எம்எல்ஏக்களை வந்து நீக்கம் பண்ணிவிட்டு ஒரு தேர்தல் நடத்தப்பட்டது. அந்த தேர்தலையும் அதிமுக தான் வெற்றி பெற்றது. அவங்க வந்து அந்த 5 வருட ஆட்சியை வந்து நிறைவு செய்தார்கள். அது ஒன்று. இன்னொன்று வந்து எங்கேயுமே வந்து எடப்பாடி கட்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எங்கேயுமே வந்து எடப்பாடி வந்து தோல்வியை சந்திச்சதில்லை. பொதுச் செயலாளராக ஃபஸ்ட்டு வந்து முதல்வராக இருந்தார். கட்சியில் வந்து ஒரு பொறுப்புமே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பொதுச் செயலாளர் பதவியில் வந்து ஒருத்தவங்க தான் இருக்குன்னு ஒரு விஷயம் வந்தது. அது ஏன் வந்ததுன்னா, நியமன எம்பி வந்து இருந்தது மக்களவை மாநிலங்களவையில். அப்போ வந்து எனக்கும் வந்து ஒரு ஆளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தர்மர் என்பவரை வந்து நியமித்தார். இன்னொரு ஆள் வந்து சிவி சண்முகம். அந்த மாதிரி நியமங்கள்லாம் எப்படி நியமிக்கப்படுதுன்னா, சமூக ரீதியாக என்ஜினியரிங் சொல்லுவாங்க, சோஷியல் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. சமூகம் சார்ந்து, இல்லை மதம் சார்ந்து, இல்லை ஓட்டுகளை சார்ந்து வந்து நியமிப்பாங்க. சரி, இவர் ரொம்ப அடமண்ட்டாக இருக்கார் ஓபிஎஸ் அவர்கள். ஏன்னா ஒரு பொதுச் செயலாளர் தான் வந்து டிசைட் பண்ணுவார் என்ன நடக்கணும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓபிஎஸ் அவர்கள் இருந்தால் இது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் வந்து கட்டம் கட்டுற வேலையில் ஈடுபடுறாரு. அப்போ ஓபிஎஸ் வந்து கட்டம் கட்டி வந்து வெளியே நீக்கப்படுறாரு. நீக்கப்பட்டவுடன் இவர் வந்து தனியாக நான் தான் இனிமேல் பொதுச் செயலாளர்னு ஆகுது. அப்புறம் ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர் பதவி அதுக்கு முன்னாடி இருந்துச்சு. அதுலேயும் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் வந்து அந்த பதவியே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதே காலி பண்ணி ஓபிஎஸ்ஸையும் வந்து வெளியே அனுப்பினார். ஸோ ஒவ்வொரு கட்டமாக பார்த்தீங்கன்னா பொதுக்குழுவில் அதே போல் பொதுக்குழுவில் வந்து பொதுக்குழு உறுப்பினர்கள் யாருக்கு வந்து அதிக வாக்குகள் அளிக்கிறாங்களோ அவங்க தான் பொதுச் செயலாளர். அதுலேயும் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் வெற்றி பெற்றார். உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு இரட்டை இலை சின்னம் வந்து அதிமுகவை தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்து உறுதி செய்தார். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து தோல்வியை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அவர் அடமண்ட்டாக இருக்கும் அவர் பண்ணுறதுலாம். ஏன் இப்படி பிடிவாதமாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு தோன்றும். அந்த பிடிவாதம் தான் வந்து அவருக்கான வெற்றியாக நான் பார்க்குறேன். தொடர்ந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து இந்த மாதிரி தான் இருப்பாங்க, பிடிவாதமாக. கட்சியில் யாராவது ஒரு தவறு செஞ்சால் கட்சியை விட்டு நீக்குவாங்க. அதே போல் கட்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப ஸ்ட்ராங்கான முடிவு எடுப்பாங்க. அது வந்து தொண்டர்களுக்கு தெரியல, இல்லை நிர்வாகிகளுக்கு என்ன அண்ணா அவசரப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தோணலாம். இப்போ செங்கோட்டையன் அவர்களே நீக்கினதே வந்து ஏன் நீக்கினார் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேள்விகள் எழுந்தது. ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்படி நீக்கலைன்னா வந்து அது வந்து இன்னும் வந்து ஸ்ப்ரெட் ஆகும், அது ட்ராக் ஆகிட்டே போகும். அதை வைத்து விவாதங்கள் நடக்கும், சோஷியல் மீடியாவில் பேசுவாங்க. ஸோ நீக்கிட்டால் வந்து அது முடிஞ்சிடும். ஸோ இந்த அடமெண்ட் இந்த மாதிரியான டெசிஷன் எடுக்கிற முடிவு தான் எடப்பாடி பழனிசாமிக்கான ப்ளஸ்ஸு. அவருக்கான பவரும் வந்து அங்கேருந்து தான் வருதுன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக நிறைய அரசியல் கருத்துக்கள் பயந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.